ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ராய்டோல எப்படி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பேங்க் டீடைல்ஸ் அடிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப் உள்ள போனோம்னா இந்த மாதிரி வரும் இல்லையா, அதுல வந்து அந்த த்ரீ டாட்ஸ் டச் பண்ணணும். டச் பண்ணோம்னா இங்க போனஸ்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள டச் பண்ணோம்னா செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கு. செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணித்தான் பேங்க் டீடைல்ஸ் அடிக்கணும். இப்ப இந்த மாதிரி வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு சிலது அடிச்சு வந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கு எதுவுமே அடிச்சு வந்திருக்காது. அடிச்சு வந்துருந்துச்சுன்னா விட்டுருங்க. அடிக்காம வந்ததுன்னா எந்த இது அடிக்கலையோ அதை மட்டும் அடிச்சுக்கோங்க. இப்போ என்டர் நேம்ங்கிற இடத்துல வந்து அடிச்சு வந்திருக்கு. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து கண்டிப்பா என்டர் அந்த நேம் தான் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமாவும் இருக்கணும். அதுக்கப்புறம் பேன் கார்டு நேம். பேன் கார்டு நேமும் அதே நேமாக தான் இருக்கணும். இப்போ ராஜ்ஸ்ரீனா ராஜ்ஸ்ரீ தான் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமாவும் இருக்கணும், பேன் கார்டு நேமாவும் இருக்கணும். இப்போ பேன் நம்பர், நம்ம பேன் கார்டு நேம்ல வந்து பேன் கார்டுல எப்படி இருக்கோ அப்படி கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்ல வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்னவோ அதுதான் நம்ம நேமாவே கொடுத்துருக்கோம், அதை கரெக்டா அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பேன் நம்பர் வந்து எல்லாமே கேபிட்டல் அடிக்கணும். 1க்கு 2 தடவை செக் பண்ணிட்டு அடிங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு இமேஜை நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து அதை கிராப் பண்ணி நம்மளுக்கே நம்ம சென்ட் பண்ணிக்கணும். சென்ட் பண்ணிட்டு அந்த இதை வந்து நம்ம பார்த்துருந்தோம்னா இந்த சூஸ் ஃபைல் கொடுக்கும் போது அந்த இடத்துல பேன் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி அடிச்சு இருந்துருந்துச்சுன்னா விட்டுருங்க, அடிக்காம இருந்துச்சுன்னா அடிச்சுக்கோங்க. அடுத்தது கம்யூனிகேட்டிவ் ஃபுல் அட்ரஸ். ஃபுல் அட்ரஸ் வந்து நம்ம அடிச்சுக்கணுங்க. நம்ம அட்ரஸ் ஃபுல்லா அடிச்சுட்டு கம்யூனிகேட்டிவ் ஃபோன் நம்பர் நம்ம மேல என்ன என்டர் ஃபோன் நம்பர்ல கொடுத்துருக்க அந்த நம்பரை கூட இங்கேயே கொடுக்கலாம். இல்ல எனக்கு கம்யூனிகேட்டிவ் ஃபோன் நம்பர் வேற இருக்குன்னா அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். கம்யூனிகேட்டிவ் இமெயில் அப்படின்னா நம்ம இமெயில் ஐடி தான் அடிச்சுக்கணும். நம்ம ஆப்புக்குள்ள வரும்போது ஒரு இமெயில் ஐடி என்டர் பண்ணி தான் உள்ள வந்திருப்போம், அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கணும். நாமினி நேம், உங்களுக்கு யாரு நாமினியோ கொடுக்கணுமோ அவங்களை கொடுத்துக்கோங்க. என்டர் ஸ்டேட். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஒவ்வொருத்தருக்கு இந்த வந்து இந்த அம்புக்குறி செலக்ட் பண்ணோம்னா செலக்டே ஆகாது. ஒரு சில டைம் அப்படி ஆகுது, ஒரு சில டைம் வந்து செலக்ட் ஆகுது. இப்போ நான் டச் பண்ணா தமிழ்நாடு, எனக்கு இப்போ எதுவுமே வரல. டச் பண்ணோம்னா எதுவுமே வரல, ஒவ்வொரு தடவை வருது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் டச் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டச் பண்ணும்போது அங்கே ஒன்றுமே வரல. வரும்போது நம்ம மறுபடியும் பேக் கொடுத்து நம்ம டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். தாலுக்கா வந்து பழனி. இந்த மாதிரி டச் பண்ணி நம்மளுக்கானதை நம்ம கொடுத்துக்கணும். அப்புறம் தமிழ். இப்போ நம்ம அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ் போகணும். இப்போ இந்த மாதிரி அடிச்சுட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு நம்ம சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சுன்னா ஓகே கொடுத்துட்டு அடுத்தது இந்த மாதிரி நம்ம அடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அந்த த்ரீ டாட்ஸ் டச் பண்ணி பேங்க் டீடைல்ஸ் அப்டேஷனை டச் பண்ணோம். அதில் வந்து என்னென்ன அடிக்கணும்னா ரிக்வஸ்ட் டேட், இன்னைக்கு டேட் அதுவே அடிச்சு வந்துடும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு அதுவே அடிச்சு வந்திருக்கு. பேங்க் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் அடிக்கணும். இப்போ பேங்க் நேம் வந்து எந்த பேங்க் கொடுத்துருக்கோமோ அந்த பேங்க், எந்த பேங்க் நம்ம கிட்ட இருக்கோ, ஸ்டேட் பேங்கோ, கனரா பேங்கோ, ஹெச்டிஎஃப்சி பேங்கோ, அந்த மாதிரி பேங்க் நேம் கொடுக்கணும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து நம்ம நேம் இருக்கணும். அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டா ஒரு நம்பர் மிஸ்டேக் இல்லாம கொடுத்துக்கோங்க. ஒரு நம்பர் மிஸ்டேக் ஆச்சுனாலும் நம்மளுக்கு எப்போ அது கரெக்ஷன் பண்றதுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்படியே கொடுத்தாலும் 300 நம்ம ஃபைன் கட்டணும். அதுவும் வந்து உடனே வந்து நம்மளுக்கு மாத்தி தருவாங்கன்னா அது பண்ண முடியாது. அந்த ஆப்ஷனே ஃபர்ஸ்ட் குடுக்குறாங்களான்னு தெரியல. அதனால 1க்கு 4 தடவை செக் பண்ணி அடிங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ல தான் அடிக்கணும். எப்பவுமே ஐஎஃப்எஸ்சி கோட்ல எந்த பேங்கா இருந்தாலுமே 5th லெட்டர் வந்து 0வா தான் இருக்கும். நீங்க ஓ கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு சேலரி வராது. அதுக்கப்புறம் பிரான்ச் வந்து நம்மளா அடிக்கக்கூடாது. பாஸ்புக்ல வந்து என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அந்த பிரான்ச் ஸ்பெல்லிங் போட்டு கரெக்டா பார்த்து அடிச்சு சப்மிட் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி அடிச்சுட்டு ஒரு தடவை கரெக்டான செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்துருச்சா, ஓகே கொடுத்துடணும்.
கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு மேலே இப்படி அடிச்சு வந்துடும். மறுபடியும் ஓப்பன் பண்ணால் மறுபடியும் இந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. நம்மளுக்கு வந்து அடிச்சது வந்து இங்கே வந்துருச்சு. இது வந்து நம்ம தப்பா அடிச்சிட்டோம்னா 300 பே பண்ணி அடிக்க வேண்டியது. இது நம்மளுக்கு தேவையில்லை. அவ்வளோதான். இவ்வளோதான். நம்ம செல்ஃப் டிக்ளரேஷனும் பேங்க் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணியாச்சு. இனி வந்து போனஸ் அமௌண்ட் ரிக்வெஸ்ட்டுக்குள்ள நம்ம வித்ட்ரா பண்ணணும்னா நம்ம 1000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். இப்போ இப்படி தான் காமிக்கும். நம்ம போய் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வித்ட்ரா கொடுக்க முடியும். வித்ட்ரா வந்து சாட்டர்டே நம்ம கொடுத்துக்கலாம். ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி அங்கே கம்ப்ளீட்டேன்னு வந்துருச்சுன்னா நம்ம போய் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இது வந்து ஆர்டர் கொடுத்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்கிறேன்.